இந்தியாவில் அகைன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் வரப்போகுதா? ஆக்சுவலி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் சந்தோஷப்படுவீங்க. பட் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் நமக்கு சந்தோஷம் கிடையாது, கண்டிப்பாக பிரச்சனை தான். இதனால் விலைவாசிகள்லாம் ஏறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்தியாவில் கோல்டு எல்லாமே வாங்குறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்கு கோல்டு வாங்காதீங்க, அதிகமாக ட்ராவல் பண்ணாதீங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள், இவி வெஹிக்கிள் யூஸ் பண்ணுங்கள், மோஸ்ட்லி பெட்ரோல்லாம் சேவ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ விஷயத்த அவர் சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இவ்வளோ விஷயத்த அவர் சொல்கிறாரு. இவ்வளோ விஷயமும் சுற்றி வந்து நிற்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூலை சேவ் பண்ணணும். இதுதான் அவரோட பாயிண்ட்டாக இருக்குது. அதோட ரிஃப்ளெக்ஷனாக இப்போ டெல்லியில் வீக்லி 2 டேஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க. ஈவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கூட. அது மட்டும் இல்லாமல் மண்டே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கம்பல்சரி மெட்ரோவில் வரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், குஜராத் இந்த ஸ்டேட்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா சிஎம்ஸ் எல்லாமே கான்வாய் வெஹிக்கிள்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த கான்வாய் வெஹிக்கிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம் போகிறாருன்னா முன்னவும் பின்னவும் ஒரு 4-5 கார் போயிட்டுருக்கும். அந்த கார்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் எதுக்கு தேவையில்லாத செலவு ஃபியூல் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஈவன் நம்ம பிரைம் மினிஸ்டரே அவரோட கான்வாய் வெஹிக்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணுறாரு. ஒரு படி மேலே போய் மகாராஷ்டிராவோட சிஎம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கார்லேயே போகல, நான் பைக்லேயே போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் ஏன் தெரியுமா? இந்த மிடில் ஈஸ்ட்டில் இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ்னு ஒரு டென்ஷன் இருக்குல்ல, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே. உலகத்தில் அதிகமாக க்ரூட் ஆயில் சப்ளை போகிற வழி இது மட்டும்தான். இங்கே பிரச்சனை அதிகமாச்சுன்னா இந்தியாவில் ஃபியூல் ப்ரைஸ் கண்டிப்பாக அதிகமாகும். இதுதான் உண்மையுமே கூட. இதனால தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ விஷயம் நடக்கும்போது இன்றைக்கி இந்தியாவில் ஃபியூல் ப்ரைஸ், அதாவது பெட்ரோல் ப்ரைஸ் லிட்டருக்கு ₹3 ஏறி இருக்குது. ஸோ இதனால தான் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருங்க, கோல்டெலாம் வாங்காதீங்க. கோல்டுக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கோல்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், வரணும், போகணும், அதுக்கு க்ரூட் ஆயில், அதுக்கு ஆயிலெலாம் யூஸ் ஆகலை. இது எல்லாமே போய் சுற்றி நிற்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா ஃபியூவல். ஸோ இந்த ஃபியூவலை ரெடியூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இவ்வளோ சிஸ்டமாக இவ்வளோ விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.